ஹாய் எவ்ரிவான். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, அட்டோரா ஆப்போட டீட்டெயில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் ஆயிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல தான் நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவேன். எப்ப ஆப் லான்ச் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, இப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டேஜ் தானா அப்படிங்கிற அப்டேட்ட சொல்லுவேன். நீங்க நியூ மெம்பர்ஸ் ஜாயின் ஆன உடனே லெஃப்ட் ஆயிடுறீங்க. வெயிட் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுவேன். இல்லாட்டா அதுல என்னோட பர்சனல் நம்பர் இருக்கு. அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ட கேளுங்க. கிளியர் பண்றேன். ஓகேவா? வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அட்டோராங்கிற ஒரு லாங் டெர்ம் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ். இப்படிதான் இருக்கும் பாருங்க. இது லான்ச் ஆகி ஒரு 8 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லான்ச் ஆன உடனே இது கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வாட்டி, ஒரு 3 வாட்டி ஐடி ஃபயர் பண்ணிட்டே இருந்தாங்க. 3, 5 வாட்டி கிட்டத்தட்ட 3 மாசமா ஐடி ஃபயர் ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல ப்ராடக்ட் ஹை லெவல்ல லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ராஃபிட் அதிகமான ப்ராடக்ட் இதுல வந்துட்டே இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு லாங் டெர்ம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 மந்த் ஐடி ஃபயர் ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 3-4 மந்த் இப்போ ஐடி ஃபயர் ப்ராப்ளம் இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டேஜ்ல அதிகமா ப்ராஃபிட்ட குடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணுவாங்க. அப்பவே நம்ம சுதாரிச்சிடணும். நம்ம இந்த இது ஆப் க்ளோஸ் ஆக போகுதுன்னு. அதே மாதிரி தான் இப்போ அட்டோரா ஆப் இப்போ கொஞ்ச நாளா நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் நல்ல ப்ராஃபிட் எடுத்தாங்க. இப்போ க்ளோசிங் ஸ்டேஜுக்கு போகுது. இதோட ஆஃபரை பாருங்களேன். 4600 இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு டெய்லி இன்கமே ரூ. 782. டோட்டல் ப்ராஃபிட்ட பாருங்க. 30 நாள்ல 23,460. இது இப்படி ஒரு ஆஃபர் வந்தாலே நம்ம உஷாராயிடணும். இது போட்ட அமௌண்ட்டை நீங்க 5 நாள்ல எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி ஆப்ஸ்ல எல்லாம் நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு 10 நாள் 15 நாளுக்குள்ள எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே 10 நாள் கூட ஓகே தான். ஆனா அதுக்கு கீழே வந்துட்டாலே நம்ம அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப இது தெரியாம நியூ மெம்பர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ இது போட்டோன்னே இது நல்லா இருக்கே, இந்த ப்ராடக்ட்டை வாங்கிடலாம், பை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேல மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா இருக்கும், 2 மாசம் இருக்கும், 3 மாசம் இருக்கும்னு. இது என்னோட கணிப்புப்படி இது கரெக்டா 20 அல்லது அது 50 அதுக்குள்ளாடியே இந்த ஆப் க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? 5 டேஸ் பிளான் மாதிரி இருக்குது. 5 டேஸ்ல ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்கு இந்த ப்ராடக்ட். 10 டேஸ் ஆனா நீங்க டபுளா எடுக்கிற மாதிரி இருக்கு. 50 டேஸ்ல ட்ரிபிளா எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால இது ஒரு 10-15 நாள்ல இது க்ளோஸ் ஆயிடும். அதனால இன்னும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம உங்க மெம்பர்ஸ் யாராவது, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இன்வெஸ்ட் பண்ணாம தடுங்க. ஓகேவா? யாரையும் நியூவாவும் இன்வைட் பண்ணாதீங்க. நியூவா ப்ராடக்டும் அப்கிரேட் பண்ணாதீங்க. உஷாரா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லிடுங்க, இனிமே அட்டோரா ஆப்ல யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வர்ற ப்ராஃபிட்டை மட்டும் நீங்க வித்ட்ராவல் போட்டு எடுத்துக்கோங்க. க்ளோஸ் ஆகுறப்ப வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஏதாவது இன்னும் நியூ ப்ராடக்ட்டை ஐடி மாதிரி கொடுத்துட்டு இதை பை பண்ணாதான் நான் வித்ட்ராவல் தருவேன்னு சொல்லி அடுத்து அதை கொண்டு வருவாங்க. ஓகேவா? அப்ப நம்ம அதையும் வாங்கக்கூடாது. சில பேர் எனக்கு இவ்வளோ வித்ட்ராவல் வர வேண்டியது இருக்கு, நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன் அப்படின்னு வாங்கினாலுமே அதுவும் உங்களுக்கு லாஸ் தான். அந்த அமௌண்ட்டும் லாஸ் தான். நீங்க அதை போட்டாலும் வித்ட்ராவல் தர்ற மாதிரி கொஞ்சம் காமிப்பாங்களே தரவே மாட்டாங்க. பேங்க் ப்ராசஸ்ல இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு கதையா சொல்லுவாங்க. கண்டிப்பா தரமாட்டாங்க. இதோட இந்த அட்டோரா ஆப் க்ளோசிங் ஸ்டேஜுக்கு நெருங்கிடுச்சு. வித்ட்ராவல் அமௌண்ட் டெய்லி வித்ட்ரா போட்டு எடுங்க. இதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.